ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா இலையை மட்டும் கட் பண்ணி நல்லா தண்ணியில் நம்ம கழுவி வச்சுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரை எடுத்துக்க போகிறோம். அதை எடுத்து நான் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டு சேர்த்துக்க போகிறேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக நான் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 வரமிளகா சேர்த்து எண்ணெய்க்கு தாளிப்புக்காண்டி தான் வச்சுக்க போகிறோம். அதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதங்கிக்கலாம். நான் இப்போ 2 பச்சை மிளகா காரத்துக்காண்டி போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்கிக்க போகிறேன். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவு வணங்குற வரைக்கும் வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி நல்லா நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கணும். வணக்கினதுக்கப்புறம் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கீரையை அலசி வச்சுருக்க கீரையை நம்ம அதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கிண்டி சேர்த்துக்க போகிறோம். கீழே இருக்க மசாலாவெலாம் மேலே எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கீரையை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சி எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சரி பார்த்ததுக்கப்புறம் நல்லா ஆவிலே நம்ம வேக வச்சதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடலாம். பொன்னாங்கண்ணி கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்